ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ நேஷனல் ஹவுசிங் போர்டு NHPயில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 48,170 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 19th ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் ஹவுசிங் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெகுலர்லி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது பர்மனன்ட் ஜாபாக வந்து இருக்குது. ஒரு சில கேட்டகரி வந்து பார்த்தோன்னா கான்ட்ராக்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. எந்தெந்த போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி, ஸோ டெப்டி ஜென்ரல் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோட்டோகால் ஆஃபீஸர் கேட்டகரி, ஸோ உங்களுக்கு வந்து சீனியர் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் கேட்டகரி, இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர்னு வந்து உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 19th ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் வந்து இருக்குது. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 19th ஜூலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது கால் லெட்டர்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான இது வந்து அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பார்த்தோன்னா வெப்சைட்டில் வந்து நாங்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நான் சொன்ன பார்த்தல ரெகுலரில் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாபாகவும் வந்து இருக்குது, அதேமாதிரி கான்ட்ராக்ட்லேயும் வந்து இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி எவ்வளோ இருக்குங்கிறத. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு கேட்டகரிக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வயசு, ஸோ 32, 23 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 62, 55, 50, 32, 30, 59 இந்த மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மினிமம் ஏஜ் லிமிட்லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த ஏஜ் லிமிட்லாம் இல்லாமல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். SC ST கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே நீங்கள் OBC கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. PWDயாக இருந்தால் உங்களுக்கு 10, 13, 15 வந்து அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து சீஃப் எக்கனாமிக்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டிசைரபிளாக இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க. ஸோ ஒரு கம்பல்சரி கிடையாது. அதேமாதிரி உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் ஜென்ரல் மேனேஜரில் வந்து ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சுட்டு இந்த இதில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது ICAAI, ICAI, CFA, MBAல ஃபினான்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்குலாம் வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சேம் அதே குவாலிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி டெப்டி மேனேஜர் கிரெடிட் கேட்டகரிக்கும் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் சீனியர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்குலாம் வந்து பாருங்கள் ஸோ கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சுட்டு CA இல்லைனா ICAA இல்லைனா MBA ஃபினான்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு CA, ICAA, MBA ஃபினான்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோட்டோகால் ஆஃபீஸருக்குலாம் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டெவலப்பருக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் BE CSIT இல்லைனா BTech CSIT, MCA இல்லைனா வந்து MTech CSIT, BSCயில் வந்து பாருங்கள் CSIT, MSCயில் வந்து பாருங்கள் CSIT வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பாருங்கள் இங்கே வந்து ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ கீழே நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இங்கே டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேலரியிலேருந்து எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து 1,29,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்குலாம் 1,350,000 வரைக்கும் வந்து வரும். டெப்டி மேனேஜருக்குலாம் வந்து 69,810, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாருங்கள் 63,840 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். ஸோ செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு 2 ஃபேஸாக வந்து இருக்கும். ஃபேஸ் 1ல் வந்து பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கு கீழே வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் SC ST PWDக்குலாம் வந்து ₹175 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு ₹850 நீங்கள் வந்து ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நிறைய சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது.
நீங்க சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சென்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லொகேஷனா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அங்க போய் நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, நீங்க எப்படி வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்க வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் நீங்க ஸ்கேன் பண்ற மாரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாருங்க, இந்த இடத்துலயே வந்து குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க வந்து ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.